இதுகுறித்து பாமக செய்தி தொடர்பாளர் எழுதியுள்ள கடிதத்தில் நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் புதிய தலைவராக கடந்த மே 30ஆம் தேதி பதவியேற்றார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே தலைவர் பதவியில் நீடிக்க அன்புமணிக்கு உரிமை இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. நிறுவனர் அனுமதியின்றி தமக்கு தாமே நிர்வாகத் தலைவர் என்று தம்மை தாமே அன்புமணி அறிவித்துக் கொண்டிருப்பது கட்சியின் விதிமுறைகளின்படி செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் உள்பட கட்சியின் முக்கிய தலைவர்கள் நீக்கப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையம் பிற அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுக்குழு நிர்வாகக் குழுவை அன்புமணி நடத்தியது தவறான செயலாகும், அவை செல்லாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிர்வாகத் தலைவராக எந்தவித அதிகாரமும் இன்றி செயல்படுவதுடன் கட்சியை முடக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அன்புமணியின் செயல் நிறுவனர் தலைவரின் அதிகாரத்திற்கு எதிரானது என்றும் செய்தி தொடர்பாளரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.